குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு. இது கொரப்பாக வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் தக்காளியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து சப்பாத்தி வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் ஒரு கலர் முன்னாடியே பிசைஞ்சிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் போட்டுட்டு அப்படியே மூடி வைங்க. அதில் இருக்கிற வாட்டர்லாம் வரும். அதெல்லாம் அப்புறமா நம்ம வேணும் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி வந்து ரெத்வீனுக்கு போட்டாச்சு. மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் மைண்டே ஃப்ரீயாச்சு. ஏன்னா நான் டேஸ்ட்டே பார்க்கறதில்ல. இப்போ வரைக்குமே எனக்கு சமைக்கும் அந்தளவு தெரியாது. கரெக்டாக வந்துடும். காரம் கம்மியாக, உப்பு கம்மியாக கூட போட்டுப்பேன். நான் எக்ஸ்ட்ரா போட்டால் சாப்பிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் செஞ்சால் பாப்பா சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், மஷ்ரூம் வந்து சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. கஸ்தூரி மேத்தி வந்து கடைசியில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுருங்க. நல்லா இவ்வளோ கொத்தமல்லி இதெல்லாம் போடுங்க, ஃப்ளேவராக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி அப்புறம் பன்னீர் கிரேவி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அடிக்கடி செய்யுங்க. பசங்களுக்கு பிடிச்சா அடிக்கடி செய்யுங்க. எங்கள் பெரியவளுக்கு பிடிக்கும். குட்டி பொண்ணுக்கு வந்து மஷ்ரூம் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாள். ஆனால் அது சாப்பிட மாட்டாள். அந்த மாதிரி அவள் அக்கா பார்த்து தான் சொல்லுவாளே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லன்ச்சு மெனு. பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இதுதான் கொடுத்து அமைச்சிருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஞ்சர் வாட்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை போட்டுட்டு நான் இப்போ அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ குட்டி பையனுக்கு வந்து மார்னிங் இதுதான் ஊட்ட போகிறேன். தோசை மாவும் இருக்குது. மதியம் சப்பாத்தி பத்தலைன்னா நாங்கள் தோசை ஊற்றிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சிம்பிள். கிளைமேட் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து மழை வந்தாலும் பரவாயில்ல, சுட சுட ஊற்றி சாப்பிட்லாம் மதியம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். சப்பாத்தியும் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், திடீர்னு அம்மா வீட்டுக்கு வருவாங்க. யாருன்னா வந்தாங்கன்னா சப்பாத்தி தோசை சுட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அப்புறமா பூஜை சாமான்லாம் எனக்கு தொலைக்கி வைக்கணும். நாளைக்கு கார்த்திகை தீபம்ல, அதனால் வந்து அந்த ஒர்க்கில் வேறு நிறைய இருக்குது. இப்போ வந்து ரித்வினுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்லாம் பண்ணலாம். அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. ஜிஞ்சர் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் ஜிஞ்சர் தான். இது கூட வந்து ஜீரகம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு எந்த டைம் தோணுதோ நான் அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி தான் குடிக்கிறது. இப்போ ஜிஞ்சர் வாட்டர் தான் எம்டியாக வந்து நான் குடிக்க போகிறேன், எம்டி ஸ்டொமக்கில். இதுக்கப்புறம் வந்து ஓமம், சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கொதிக்க வச்சு ஒரு 11 மணி அளவில் குடிப்பேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பேன். நல்லாவே எனக்கு வந்து கோல்டு ஆகுது. பட் வந்து ரெக்கவர் ஆகுது. ஜிஞ்சர் வாட்டர் குடிக்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டேன். எந்த ஒரு டேப்லெட் அதெல்லாம் போடவே இல்லை. சூப்பராக ரெக்கவர் ஆகுது. கொய்யாக்காய் சாப்பிட்டாலும்